முத்து வீட்டுக்கு குடிச்சிட்டு வராரு. அதை ஏன் குடிச்சேன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குறப்ப, நான் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஸ்டேஷனில் வச்ச ரவியை நல்லா அடிச்சிட்டேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரவியை ஏன்டா அடித்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மீனா தானே அப்படிங்கிறாங்க. நான் தான் ஸ்டேஷனில் மீனா வச்சு அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த டைமில் முத்து வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மனோஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் மட்டும் ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் ஓடாமல் இருந்தால் அந்த வீட்டில் அசிங்கமே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மீனா தான் காரணம், எதுக்கு என் வீட்டுக்காரரே சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதனால் மனோஜுக்கும் முத்துக்கும் சண்டை வருது. சண்டை அடிச்சுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து தூரமாக நின்று கத்திட்டு இருக்காரு. மனோஜ் அடிக்கிறதுக்கு முத்து கை ஓங்குறப்ப ராகினி மேலே பட்டுருது. அந்த டைமில் நெஞ்சு வலியால் அவங்க அப்பா வந்து கதறாரு. அவரை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. டாக்டர் வந்து அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கார், ரிப்போர்ட் வரட்டும்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து அழுகிறாங்க. மறுபக்கம் மீனா வந்து கெட்ட கனவாக இருக்குதுன்னு சொல்லி தூக்கத்தில் பயந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, மறுநாள் காலையில் போய் பாருன்னு சொல்கிறாங்க. மீனா ஹாஸ்பிட்டல் வர்றாங்க. மாமாவை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அத்தை வந்து இது எல்லாத்துக்காரும் நீ தான் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துடுறாங்க.